முடி கருப்பா முடி வச்சுன்னு வெள்ளையா ஏதோ தெரியுதுண்ணா ஜூம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கோஸ்ட் வீடியோ பாருங்கள். காட்டு வழியில் ஒத்தையடி பாதையில் நாங்கள் போயின்னு இருப்போம். அந்த ஒத்தையடி பாதையை தாண்டி போனால் ஒரு பெரிய ஆலமரம் வரும். அந்த ஆலமரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சின்ன வீடு, கைவிடப்பட்ட வீடு இருக்கும். அதையும் தாண்டி போயிட்டு சுடுகாடு இருக்கும். அங்கே போய் நாங்கள் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. முயல்லாம் நான் தாச்சுக்குண்ணா முயலை பிடிக்கிற இப்போ தாச்சுக்குண்ணா டப்புனுக்குண்ணா ஓடுற போதுண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:29. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் டார்ச் வச்சுக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அம்மான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க ஆலமரத்து கீழே. சரி, அதை நம்ம கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு டைமு. இப்போ ஏரியாவே உங்களுக்கு வந்து வருஷத்தில் பார்த்துருப்பீங்க. ஒத்தடி பாதையில் வந்து டார்ச் வச்சு நாங்கள் வந்துருக்கோம். வரும்போது 2 முயல் ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தவங்கலாம் இருந்தது. அது பிடிக்க முடியல, அது ஓடிச்சு. டார்ச் வச்சு தான் நிற்கும்னு சொன்னாங்க, அது அடிக்க முடியல. பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு திகிலாக இருக்குது. ஆட்சி காடை ஃபுல்லாக ஜூம் பண்ணி வடிக்கல தெரில. நீங்கள் எத்தனை அந்த லைட் அந்த மாதிரி சின்னதாக சுரி நான் கிட்டவே காட்டுறேன் உங்களுக்கு. அந்த லாங்கில் இருந்து தெரியல டிஸ்டன்ஸு. என்ன சார், பவர் கம்மியாக வச்சுக்கிறேன் நினைக்கிறேன் லோகேஷ் சார். பவர் கம்மியாக வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பெரிய ஆலமரம். போனா நீ கிட்ட போனா காட்டுங்க, உங்களை எடுக்கிறேன். உங்களை கிட்ட அப்படியா? அந்த லைட் எங்கண்ணா? இன்னொரு லைட்டு இல்லை பார்த்து போங்க. கீழே வழி அந்த பக்கம் தான் உள்ள பார்த்தீங்கன்னா ஆலமரம் எப்படி இருப்பாங்க, டிகிலாக இருக்குது. நைட்டு 12 மணிக்கு இந்த ஆலமரம் பார்க்க திக்குன்னு இருக்குது. பகலில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நைட்டில் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, கரெக்டாக இருக்குது. வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வில்லேஜில் எவ்வளோ பெரிய ஆலமரம் பார்த்தீங்கன்னா டிகிலாக இருக்கு. பார்த்தீங்களா, நைட் 12 மணிக்கு வந்து வீடியோ எடுக்கிற பெரிய கஷ்டம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கன்ஃபார்மாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையாகவே ஒத்தடி பாதையில் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்க. நைட் டைம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெளிச்சமும் கொஞ்சம் கம்மியாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் டார்ச் லேக்கும் வந்தோம். அந்த வெளிச்சம் பத்தலை தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிடுவோம். நாங்கள் அந்த அபாண்டன்ட் பில்டிங்குள்ளே போகலாம். சின்ன வீடு தான், தனியாக இருக்கிற மாதிரி கைவிடப்பட்ட வீடு. அதில் போய் எப்படி இருக்கும், பயங்கரமாக பனி வந்துச்சுண்ணா வீடு கட்டா. நம்ம இவ்வளோ லாங்க கடந்து வந்து இங்கே பாருங்கள். இந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டா. இந்த வீட்டில் தான் ரொம்ப அமானுஷம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டில் பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பார்க்கறதுக்கோசம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு ஷூட் பண்ண வந்திருக்கோம் இந்த வீடியோவை. உங்களுக்கோசம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கோசம் வந்திருக்கோம். ரொம்ப லாங்கிலேருந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணி வந்திருக்கோம். ஒத்தடி பாதை, பெரிய ஆலமரம், இப்போ பாருங்கள் தனி வீடு. இந்தமாரி இடம் நம்ம பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் இருக்கும். பகலில் பார்த்து பிரம்மாண்டமாக இருக்கும். அன் டைமில் பார்க்கலாம் நம்மளுக்கு திகிலாக இருக்கும். நாங்கள் கிட்ட போய் கொஞ்சம் இன்னும் போய் பார்க்கலாம். பார்க்கலாம் உள்ள நேரம் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. இப்போ ஆலமரம் பார்த்தோம்னா, ஆலமரத்தை அந்த வழியாக வந்தோம்னா அது வந்து கொஞ்சம் தூரம் போனால் சுடுகாடு இருக்குது. சுடுகாடு எதுவும் காட்டுறேன். சுடுகாட்டில் பயங்கரமாக பார்க்க முடியாது. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், சுடுகாட்டில் என்ன இருக்குது, எது இருக்குன்னு பார்க்கலாம். பேய் இருக்கா இல்லை இல்லையா, இதெல்லாம் பொய்யா உண்மையா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆலமரத்தை அந்த வந்திருக்கோம். வந்துட்டு அது வழியாக தாண்டி போனாலும் சுடுகாட்டில் போய் நம்ம அந்த இதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் அந்த வீடியோவை. ரொம்ப லாங் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைம். உங்களுக்கோசம் நாங்கள் தூக்கத்தை விட்டு எல்லாம் விட்டு உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ தொலைவு லாங் ட்ரெக்கிங் பண்ணி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ ஓடு வைக்கிறேன் இல்லை அவனை குஸ்டோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பக்கபலமாக சப்போர்ட் பண்ணி லைக் கமெண்ட்ஸு எல்லாமே கமெண்ட்லாம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப திகிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு வழி தான். ஆமாம் இருக்குது, வழி இருக்குது. நம்ம திகில் பாருங்க, பண்ணி வீடு பாருங்க. ஐயோ எவ்வளோ மாதம் இருக்குது. இன்னும் வீட்டுக்குள்ளே போக முடியாது போலியாண்ணா.
அது தெரியுதா வீடு வீடு தெரில. வீடு பாருங்க. இது கத்துது. வீடு பாருங்க. சுடுகாடு கட்டணும். இன்னும் அதை கட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சாணிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. காடுங்க லைட் வைக்கலாம். நைட்டு பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நைட்டு 12 மேலே ஆகுது. இல்லை என்ன இருக்கான்னு பார்ப்போம். கலர் இருக்குது, அந்த தூரத்தில் கலர் எடுத்துட்டேன். 2 கலர் நிற்கிது. இப்போ இது கிராமத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம் நைட் 12 மணிக்கு. தாங்க அந்த டார்ச் அடிப்பாங்க தான் கலர் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு கொஞ்சம் திகிலாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பொச்சிக்கிறாங்க யாரையும். சரிங்களா? கொஞ்சம் திகிலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சுடுகாடில். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. கல்லறை பக்கத்துலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். பேய் என்ன இருக்கான்னு பார்ப்போம். பக்கத்தில் எது கருப்பாக தெரியுது. என்ன இப்போ பயமாகுது. சத்தம் கேட்குதுல்ல பயங்கரமா. தெரியல தெரியுமாடு கேட்டு பாருங்க. பக்கத்தில் கருப்பாங்க என்னன்னு தெரியல. ரொம்ப நைட் டைம் வந்தால பூச்சிங் கத்தத்தை ஒன்று இருக்குது. இதுவாக இருக்குது. எல்லாரும் பொச்சு வச்சுருக்காங்க பாருங்க. இறந்து போனவங்களாம். வீடியோ கடைசியாக பாருங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. பார்த்தீங்கன்னா அது பாருங்க. இப்போ அந்த எரிமேடை தான் எரிமேடை பண்ணலாமா? எரிமேடை பார்க்கலாம் வாங்க. எரிமேடை பார்க்கலாம். சாணி பாருங்கள், விறகு இறங்கி எரிக்கிறதுக்கு இறந்துடாங்க. அவங்க எரிக்கிறதுக்கு விறகு சாணி இது பாருங்கள் விரட்டி. இதுதான் எரிமேடை. இதுதான் இருப்பாங்க. சவுண்டு பார்ப்போம். நான் அவ்வளோவா தான் இங்கே வந்திருக்கேன். யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிவிங்க, சவுண்டு கொடுங்க. யாரா இருக்கீங்களா? உங்களுக்கு கேட்டு நான் வந்திருக்கேன். எதனா ஒன்று பிரச்சனை சொல்லலாம். யாரா இருக்கீங்களா? யாரா இருந்தால் என்கிட்ட பேசுங்க. உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸு எரிச்சிருக்காங்க பாருங்க. பள்ளம் கொட்டி பழுசு எரிச்சு அந்த மேலே அந்த கறி படிஞ்சு பாருங்க. நல்லா இருக்கு. யாருன்னா இருந்தீங்கன்னா பேசுங்க என்கிட்ட. உங்கள் செய்ய என்ன கொடுங்க. யாரா இருக்கீங்களா? இதெல்லாம் இறந்து கடைசி நிமிஷம் இங்கே தான் போய் மனுஷோட கடைசி நிமிஷம் தான். இது பாருங்க, இங்கே தெரிஞ்சுங்களா பள்ளம். இந்த பள்ளத்தில் தான் ஆளுமா போட்டு விறகு மேலே வச்சு இருப்பாங்க. யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் ரொம்ப ரிஸ்க்காக எடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வினோதமாக சத்தம்லாம் கேட்குதுங்க. ஏதோ அழுகுற மாதிரியே லைட்டாக சவுண்டு கேட்குது. என்னன்னு தெரியல.
அண்ணா அங்கே ஏதோ கருப்பாக தெரிஞ்சு பாருண்ணா, கிட்ட போங்க, கிட்ட நீங்கள் ஜூம் பண்ணுங்க லைட்டை. முடி கருப்பாக முடி வச்சு வெள்ளையா ஏதோ தெரியுதுண்ணா, ஜூம் பண்ணுங்க. தெரியுது இது பயமாக அண்ணா லைட்டு கட்டாடிங்கண்ணா அங்கே. நான் வேணா போயிடலாம், நான் வேணாம் வேணாம் வேணாம், சுடுகாடு பக்கத்துல என்ன நிற்கிறது ஓடிலாம் வாப்பா. நான் வேணா போயிடலாம் வேணாம். பைக் சீக்கிரம் ஓடி சீக்கிரம்